கொலுசுன்னு சொல்லுவோம் இல்லைங்க சார், அதாவது காலில் போடக்கூடிய கொலுசு. இது எப்படி சார் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது? ஆங்லெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா? எப்படி சார் ஃப்ரேம் பண்ணுறது? ஹி பாட் தி ஆங்லெட்ஸ் ஃபார் ஹிஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணலாமா? இதோட மீனிங் என்ன சார்? அவருடைய மகளுக்கு கொலுசு வாங்கினார் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தா அப்படின்னா மெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? மெட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது இங்கிலீஷ் எப்படி சார் சொல்கிறது? டோ ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டோ ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா? எப்படி சார் ஃப்ரேம் பண்ணலாம்? அதாவது அவளுடைய மெட்டியை தொலைச்சிட்டா அப்படிங்கிறத எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? சி லாஸ்ட் ஹர் டோ ரிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து மூக்குத்தின்னு சொல்லுவாங்க. மூக்குத்திங்கிறது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறது? நோஸ் ஸ்டுட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நோஸ் ஸ்டுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம் சார்? உன்னுடைய மூக்குத்தி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சொல்லுவோம்ல, இது அடிக்கடி. உன்னுடைய மூக்குத்தி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? யுவர் நோஸ் ஸ்டுட் சீம்ஸ் வெரி நைஸ் டுடே. யுவர் நோஸ் ஸ்டுட் சீம்ஸ் வெரி நைஸ் டுடே அப்படின்னா என்னது? உன்னுடைய மூக்குத்தி இன்றைக்கி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.